இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஸ்கோர் ஆஃப் ஏ ஸ்ட்ரிங். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து S = hello அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து 13 சொல்லி வரணும். அது எப்படி அவுட்புட் 13 வரும்னு இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 104 - 101ங்கிறது ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் HE. ஹெச்சோட ஆஸ்கி வேல்யூ பார்த்திங்கன்னா 104, ஈயோட ஆஸ்கி வேல்யூ பார்த்திங்கன்னா 101. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 லெட்டரோட ஆஸ்கி வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 2 லெட்டர், அதாவது ENL இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆஸ்கி வேல்யூவை மைனஸ் பண்ணி அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி ஆட் பண்ணி கடைசியில் வந்து நமக்கு என்ன ஸ்கோர் வருதோ, அதாவது என்ன சம் வருதோ அதுதான் வந்து ஸ்கோர் ஆஃப் எ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு கம்பைலர் நான் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் டெஸ்டிங்காக இப்போ வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து S எடுத்துக்கலாம். S = hello, இதை எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவாக தானே எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸோ ஒரு லூப் யூஸ் பண்ணிக்கலாம். லூப் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப். ஸோ இது என்ன பண்ணோன்னா, இப்போ லென்த் ஆஃப் எஸ்ஸுங்கிறது ஹலோவா. ஸோ ஹலோவில் ஒவ்வொரு லெட்டராக நம்ம வந்து இப்போ இண்டெக்ஸிங் பண்ணிகிட்டே போவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணும். அதாவது 2 லெட்டரோட ஆஸ்கி வேல்யூ சம் பண்ணணும். ஆஸ்கி வேல்யூ வந்து பைத்தானில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ORD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ நான் அந்த ORDங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ sum = ORD ஆஃப் S ஆஃப் ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் அப்படின்னா I. இப்போ நெக்ஸ்ட் லெட்டர் போடணும் அப்படின்னா S ஆஃப் I + 1. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை சப்ராக்ட் தானே பண்ணணும். ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் ஆர்டர் ஆஃப் S ஆஃப் I - 1. சாரி, இங்கே I + 1, அங்கே -1. இப்போ ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி சம்மில் போட்டு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம இந்த சம் எல்லாத்தையும் ஒரு வேல்யூவில் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ குளோபலாக வந்து நம்ம ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? குளோபலாக ஒரு டோட்டல்னு போட்டு ஃபஸ்ட் இனிஷியல் வேல்யூ 0ன்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த டோட்டல் = டோட்டல் ப்ளஸ் சம். இப்போ என்ன ஆகுனா, நம்ம மைனஸ் பண்ணி வர வேல்யூ வந்து டோட்டலில் வந்து அப் அண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஒரு 5 வருது மைனஸ் பண்ணி அப்படின்னா அது 5 வந்து டோட்டலில் இருக்கும். தென் மைனஸ் பண்ணி 10 வருது அப்படின்னா இப்போ 5 + 10 15 சொல்லி அப்படின்னு சொல்லி டோட்டலில் அப் அண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இது ரிட்டர்ன் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ஹலோக்கு எவ்வளோ வரணும், அவுட்புட்டு 13 வரணும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தா ஓகே, நமக்கு இப்போ என்ன எரர் வருது பார்த்திங்கன்னா, அவுட் சைட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லீட் கோடில் நம்ம இந்த டிக்ளேர் இது பண்ணுறனால நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். பட் நம்ம இங்கே சும்மா செக் தானே பண்ணுறோம், ஒரு பிரிண்ட்டு தான் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆஃப் டோட்டல் கொடுத்திங்கன்னா ஓகே, இப்போ நமக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர் வருது, இது வந்து இண்டெக்ஸ் எரர். இண்டெக்ஸ் எரர் என்ன சொல்லுதுன்னா, 4th லைனில் உங்களுக்கு எரர் வருது, என்னென்னு செக் பண்ணுங்கள். ஸோ 4th லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆர்டர் ஆஃப் எஸ், இதில் என்ன இண்டெக்ஸிங் அவுட் ஆஃப் எரர் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3rd பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ லென்த் ஆஃப் எஸ் வந்து ஹலோவில் HELLO மொத்தம் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல 5ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த I வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலேருந்து போகும், 0 1 2 3 4 வரைக்கும் போகும், 5 வராது. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த 4th லைனில் இப்போ ஐயோட வேல்யூ 4ஆக இருக்கும் போது இந்த இடத்துல 4 வரும், இந்த இடத்துல 5ன்னு வரும். ஏன்னா 1 ப்ளஸ் பண்ணுறோமா. ஸோ இப்போ 5ன்னு வரப்போ இந்த ஹலோவில் 5th இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். இண்டெக்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் 0, ஹெச்ங்கிறது 0 இருக்குது, ஹலோ அதனால் 1 2 3 4 வரைக்கும் இருக்குது. ஆனால் 5th இல்லை. அதனால தான் நமக்கு வந்து இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்ம இதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்னா, இந்த ஃபார் லூப்பில் 1 கம்மி பண்ணிக்கலாம். 1 கம்மி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 0 1 2 3 வரைக்கும் வருமா. அப்போ வந்து S + I + 1 கொடுக்கும்போது என்ன ஆகும், 4 3 + 1 4. அப்போ 4ஓட நின்றோம், அதுக்கு மேலே போகாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எரர் நமக்கு வராது, நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து -7 சொல்லி வந்திருக்கு. பட் இந்த இடத்துல 13 இருக்குது. இப்போ வந்து நமக்கு எக்ஸ்பெக்டடான ரிசல்ட் வரல. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறது கரெக்டாக பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ 104 - 101 வந்து நமக்கு பாசிட்டிவாக 3ன்னு சொல்லி வருது. பட் ஆனால் நெக்ஸ்ட்டு 2 நீங்கள் மைனஸ் பண்ணும்போது 101 108 மைனஸ் பண்ணும்போது நமக்கு -7 ஆன்சர் வரும். ஓகேவா? பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +7 இருக்குது. அதாவது எங்கள் -7 வந்து கண்டுக்கல. -7 வந்து என்ன பண்ணிட்டாங்க, நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. நம்ம இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து அவங்க கொடுத்துருக்க கொஷினில் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ
நம்ம இதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? ஸோ இப்போ இந்த சம் வந்து நமக்கு இந்த இடத்துல என்னென்ன வந்திருக்கு, -7 வந்திருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல -7 போனனால தான் நமக்கு வந்து இப்போ நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணலாம்னா, ஒரு இஃப் போட்டுக்கோங்க. ஸோ இஃப் சம் வந்து 0 கம்மியாக, அதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த சம்மை ஒரு -1 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆகிடுமா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டான ரிசல்ட் 13 வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை காப்பி பண்ணி இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்டென்டேஷன்ஸ் வராது, நாம் தான் இன்டென்டேஷன்ஸ் மேனுவலாக கொடுக்கணும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் ஆஃப் டோட்டல், அந்த டோட்டலில் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே ரன் ஆகிடுச்சு. 34 ms ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ நல்லா பாருங்கள், பீட்ஸ் 14.22, அதாவது ரொம்ப எம்எஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. பட் ஆனால் இது ஓகேயான சொல்யூஷன் தான். நான் உங்களுக்கு இன்னொரு சொல்யூஷனும் சொல்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து இப்போ இவ்வளோ பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆக்குறோம், மறுபடியும் இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல நம்ம 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று டோட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது கொஞ்சம் அதை மெமரி அதிகமாக எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம இது என்ன பண்ணலாம்னா, ஒன்லைன் சொல்யூஷனில் நமக்கு பைத்தானில் பில்ட்டினா ஒரு மெத்தட் இருக்குது, நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக மாற்றுறக்கு. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாற்றுறக்கு ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஏபிஎஸ் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் வந்துடும். ஸோ நம்ம சம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டோட்டல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்கன்னா, ஸோ இப்போ இதுலேருந்து ஒரு வேல்யூ வந்து டோட்டலாக அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். இதை ரன் பண்ணி பார்ப்போம், அதே ரிசல்ட் வருதானே. வந்துச்சுன்னா ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் நம்ம அங்கே போட்டால் போதும். ஒரு லைன் போட்டுட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் ஆகுது. சப்மிட். இது பாருங்க, முன்னாடி 14% இது பண்ணோம், இப்போ வந்து 45% தாண்டியாச்சு. ஸோ இதுவே ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த கொஷின்ஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் கொஷினோட வரேன். பை.